என் மகளே, என் மகனே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களை நேசிப்பதினால் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனை, கர்த்தராகிய நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தினை தருவேன். முழுமையான ஆசீர்வாதத்தினை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். அதற்கு என் மகளே, என் மகனே, நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையுள்ளவர்களுக்கு கர்த்தராகிய நான் ஆசீர்வாதத்தினை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை ஏமாற்றும் எண்ணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றாமல் உண்மையாக இருந்தால்தான் கர்த்தராகிய என்னால் உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்திலே மற்றவர்களை ஏமாற்றாதபடி உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவரை ஏமாற்றாமல் உண்மையாக இருந்தால் கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். மற்றவரை ஏமாற்றிக் கொண்டு தவறான வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய உங்களை என்னால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். ஏமாற்றும் குணம் கொண்ட உங்களை என்னால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து காரியங்களிலும் உண்மையாய் நடக்கும்படியாக உங்களை ஒப்புக் கொடுத்து நடக்க வேண்டும். சில காரியங்களிலே நீங்கள் உண்மையாய் நடக்க முடியவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் உண்மையாய் நடக்க பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களிலே நீங்கள் உண்மையாய் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் தவறான பாதைகளில் நடந்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க கூடாது. நீங்கள் எந்த இடத்துல வாழ்ந்தாலும், எந்த இடத்துல வேலை செஞ்சாலும், எந்த இடத்துல வசித்தாலும், எந்த இடங்களிலே படித்துக் கொண்டிருந்தாலும், நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் அனைத்திலும் உண்மையாய் நடக்க ஒப்புக் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்து காரியங்களுமே பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு நன்மைகளை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று நீங்கள் என்ன நன்மைகளுக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலேயே கர்த்தராகிய நான் உங்களுக்கு இன்றைக்கு நன்மைகளை வழங்கிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நான் அளிக்கக்கூடிய நன்மையினால் நீங்கள் திருப்தியாவீர்கள் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். நீங்கள் நிறைவாக இருக்கும்படியாக கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் நாளாக அமைய கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். என் ஜனமாகிய உங்களை கர்த்தராகிய நான் திருப்தியாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். அப்படி நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழவில்லை என்றால் இன்றைய நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து நீதிமான்களாக வாழுங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தராகிய நான் உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்ததினால் நீங்கள் அன்பு என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கிறீர். கர்த்தராகிய நான் உங்கள் மீது அன்பு வைத்ததினால் என்னுடைய ஜீவனை கொடுத்து உங்கள் மீது இருந்த பாவங்கள், உங்களிடம் இருந்த வியாதிகள், உங்களுடைய வேதனைகள் என எல்லாவற்றையும் கர்த்தராகிய நான் சிலுவையிலே சுமந்து முடித்தேன். அதற்காகத்தான் கர்த்தராகிய நான் சிலுவையிலே என்னுடைய ஜீவனை கொடுத்தேன். கர்த்தராகிய நான் சிந்தின இரத்தத்தின் மூலமாக என் ஜனமாகிய உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்படியாக கர்த்தராகிய நான் உங்களிடத்திலே அன்பு கூறுவதினால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்காகவும் என்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்து கர்த்தராகிய நான் உங்களிடத்திலே அன்பு கூறினேன். கர்த்தராகிய நான் இந்த பூமியில் வாழக்கூடிய அனைவரையும் நேசிக்கிறேன். உங்களையும் கர்த்தராகிய நான் நேசிக்கிறேன். சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனாகிய நான் இன்றும் உயிருடனே இருக்கிறேன் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுடனே வாசம் பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக மற்றவர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக கலக்கத்தோடு இருக்கிறீர்கள்? எதற்காக வேதனையுடன் இருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கர்த்தருக்கு இடம் கொடுத்து நீங்கள் பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே வாழுங்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, இன்று நடக்கக்கூடிய காரியங்களை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? கலங்கி இருக்கிறீர்களா? இந்த காரியம் நன்மையாய் முடியுமோ என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு முடிவு நன்மையாயிருக்கும். உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு அந்த காரியம் தீமை மாதிரி தெரியலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது உபத்திரவம் மாதிரி தெரியும். ஆனால் முடிவு நன்மையாயிருக்கும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். கர்த்தராகிய நான் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
இந்த நாளிலேயே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் முடிவு நன்மையா இருக்கும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை உங்களுக்கு வந்து கொண்டிருந்த தீமைகள் இன்றே உங்களுக்கு நன்மையாய் மாறிவிடும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய என்னை நேசிக்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். என்னிடத்திலே நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 126 அதிகாரம் 3 வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு செய்த பெரிய காரியங்களை குறித்து நீங்கள் கர்த்தராகிய என்னை நோக்கி துதிக்க வேண்டும். நீங்கள் என்னை துதிக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் சந்தோஷப்படும். அதனால் இந்த நாளிலே கடந்த நாட்கள் வரை உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி வந்த கர்த்தருக்காக நீங்கள் துதிக்க வேண்டும். இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, நான் உண்மையாய் இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உண்மையாய் நடக்க பிரயாசப்படுகிறேன். நான் எப்பொழுதும் உண்மையாய் நடந்து கொள்வதிலே கவனமாக இருப்பேன். கர்த்தாவே, நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். அதற்காக உம்மிடத்திலே என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்கள். எனக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். நான் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, எனக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நான் உங்கள் பிள்ளை. என்னையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள். தேவனே, எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கின்படியாக எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, நீங்கள் கொடுக்கக்கூடிய நன்மையினாலே நாங்கள் திருப்தியாக வாழும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம். கர்த்தாவே, எனக்காக சிலுவையிலே மரித்து உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவத்தினை கழுவினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்கள் எனக்காக தானே உம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தீர்கள். கர்த்தாவே, எனக்கு இன்றே நீங்கள் இந்த காரியத்திலே அற்புதம் செய்யுங்கள். கர்த்தாவே, முடிவு நன்மையாயிருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த நன்மையை நாங்கள் காணும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் செய்த ஒவ்வொரு பெரிய காரியங்களை நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவா கொடுத்துடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.